வணக்கம் அன்பு நண்பர்களே. நேற்று வந்து நம்ம ரவுண்ட் அப் பார்த்தோம். அதாவது நெக்ஸ்ட் முழுமையான நம்பர், நெக்ஸ்ட் ரவுண்டு நம்பர்ல 10 ரெடி பண்றது. இப்போ வந்து நியரஸ்ட் ரவுண்டு பண்ண போறோம். அதாவது ரவுண்ட் அப் கிடையாது, ரவுண்டு தான். நியரஸ்ட் ரவுண்டிங் பண்ண போறோம். அதுதான் ரவுண்ட் அப்புக்கும் ரவுண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரவுண்டுனா அருகில் உள்ள முழு எண்ணிற்கு முழுமைப்படுத்தும். ரவுண்ட் அப்னா அடுத்துள்ள முழு எண்ணுக்கு முழுமைப்படுத்தும். இப்பதான் வந்து எங்க மாவட்டத்திலே சில வட்டங்கள்லாம் அருகில் உள்ள, அதாவது அரசாணையில கூறப்பட்டுள்ளவாறு அருகில் உள்ள நம்பருக்கு தான் முழுமைப்படுத்துறதா சொல்றாங்க. அதனால இது இருக்கு. நான் ஆக்சுவலா ரெண்டுமே ஒரே மேக்ரோல தான் கொடுக்கலான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் ஆயிடுன்றது தான் தனித்தனி மேக்ரோ. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் இருக்கு, லாஸ்ட்ல அதை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா இந்த மாதிரி நியரஸ்டுக்கும் ரவுண்டுக்கும் ஒரு பெரிய கிராமத்துக்கே எவ்வளவு வித்தியாசம் வருதுன்றதையும் பார்க்கலாம் நம்ம. அப்புறம் கடைசியில மாமூலா அதே மாதிரிதான் ஓல் ஏ ரிஜிஸ்டர்ல கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்தா காப்பி ஆயிடும். அதை எடுத்துட்டு வந்து இந்த மேஜிக் 8 மேக்ரோ இதுல A1ல மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டிங்ல பேஸ்ட் பண்றோம். இது வந்து பெரிய வில்லேஜ். நேத்தே நம்ம பார்த்தோமே, ஒரு 11,000 12,000 கிட்ட, 12,000க்கு 12 பட்டாதான் கம்மி, அந்த அளவுக்கு இருக்கிறது. இப்போ இதுல பாலா மேஜிக்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்றீங்க. மேக்ரோ ரன் ஆகுது. $23.59 seconds, அதாவதுன்னா 24 செகண்ட்ஸ்ல இவ்வளவு பெரிய வில்லேஜ் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா இதுல நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், ரெக்கார்ட் ஆகாத நேரத்துல வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ளேயே முடியுது. அது நான் என் வாட்ஸ்அப் இதுல கூட வச்சிருக்கேன் பாருங்க, போட்டோவா ஸ்டேட்டஸ்ல. இப்போ இது வந்து ரவுண்டு முழுமை பாருங்க, 2.28 வந்து 2 ரூபாய் ஆயிடுச்சு. 3.33 3 ரூபாய் ஆயிடுச்சு, குறைஞ்சிச்சு. 2.63 ஆனா அருகில் உள்ளன்றதுனால 3 ஆயிடுச்சு. ஏன்னா அது 50க்கு மேல போச்சுனால அருகில் அடுத்த நம்பர் வந்துடும். அதுதான், இதுதான் ரவுண்டுக்கும் ரவுண்ட் அப்புக்கும் வித்தியாசம். இது ரவுண்டு தான். இதுல வந்து என்னன்னா, உங்களுக்கு இந்த ரவுண்ட் அப்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது பாருங்க. ஒரு பெரிய வில்லேஜுக்கு இது வந்து 12,112 ரூபாய் ஆகுது ஆச்சுங்களா. இப்ப வந்து நேத்து நம்ம இதுக்கு ரவுண்டு பண்ணோம் இல்லையா, ரவுண்ட் அப், அதனுடைய இது பார்க்கலாம். ரவுண்ட் அப்ல பார்த்தா 12,749. இப்ப இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பார்க்கலாம். பிளாங்க்ல பேஸ்ட் பண்றேன். அதே மாதிரி இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். பாருங்க, நல்லா ஈக்குவல் டு மைனஸ் ஒரு பெரிய வில்லேஜுக்கு 637 ரூபாய் தான் வித்தியாசம் வருது, ரவுண்டு அப்புக்கும் ரவுண்டுக்கும். இது அந்த எனக்கு தெரிஞ்சு எல்லா பட்டாவுமே நம்ம ₹1 கம்மியா இருந்தா ₹1 தான் ஆக்குறோம். சில பட்டாங்கள்ல மட்டும்தான் இது மாதிரி ஏறது இறங்குது வரும். அதனால எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான பெரிய வில்லேஜ் எவ்வளவு இருந்தாலும் சரி, அந்த ரொம்ப இதுவா இருந்தாலும் சரி, ஒரு 500ல இருந்து 1000க்குள்ளதான், அதிகபட்சம் 1000க்குள்ளதான் வித்தியாசம் வரும். ஆக்சுவலா வந்து நம்ம அரசாணை வந்து நமக்கு அளிக்கப்பட்ட அரசாணையில அருகில் உள்ளதான் இருக்குது. பட் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, நிதித்துறையில தனியா ஒரு சில ஜியோ எல்லாம் அமைச்சிக்கிறதுல எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து
அடுத்துள்ள இதுக்குதான் முழுமைப்படுத்தணும். ஒரு 23 பைசாவா இருந்தாலும் அதை வந்து விடக்கூடாது. வரி மக்களுக்கு வந்து விடக்கூடாது. அதை வந்து முழுமைப்படுத்தணும். ஏன்னா அப்பெல்லாம் பைசாவெல்லாம் இருந்தது. இப்ப வந்து ரூபா மதிப்பு ரூபால இருந்து தான் இருக்குது. அதனால ரவுண்டு அப்பு தான் பண்றோம். இப்ப ஒரு ரூபாய வந்து ஒரு ரூபான்னு வைக்கும் போது 13 காசு இருக்கிறவனும் ஒரு ரூபாய் தான் கட்டுறான். ஆனா இப்ப வந்து இன்னொரு ஒரு சினாரியோ எப்படின்னா 2 ரூபாய் 60 காசு 2 ரூபாய் 60 காசு இருக்கிறவன் ஒரு பட்டா இருக்குது. அது உடையும் போது என்னன்னா 1 ரூபாய் 30 காசு 1 ரூபாய் 30 காசு ஆகுதுன்னு வச்சுங்க அண்ணன் தம்பிக்கு. அவன்னா ஒரு ரூபாய் தான் கட்டுவான். ஆனா ஒன்னா இருக்கும் போதே எவ்வளவு 2 ரூபாய் 60 காசுன்றதுனால 3 ரூபாய் கட்டிருப்பான். 1 ரூபாய் நமக்கு நஷ்டம். இது ரவுண்டு பண்றதுனால அருகில் உள்ள. அதனால அடுத்துள்ளதான் பண்ணணும்ன்ற மாதிரி நிதித்துறையிலேயே வந்து சில அரசாணை சொல்லிக்கிறாங்கன்றாங்க. ஆனா நமக்கு தனிப்பட்ட ஜீவ கொடுத்துக்கிறதுல அருகில் உள்ளன்றதுனால எல்லா மாவட்டத்திலயும் நம்ம பெரும்பாலான மாவட்டங்கள்ல எங்க மாவட்டத்துல சில வட்டங்களும் அருகில் உள்ளதான் பண்றாங்க. அதுக்குதான் இந்த மேக்ரோ இன்னைக்கு அமைச்சு இருக்குது. இதுல நான் ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதுல முக்கியமான ஒண்ணு என்ன இருக்குன்னா ஸ்பெல் நம்பர்னு ஒரு ஷீட் இருக்கும். இதுல வந்து நீங்க எவ்வளவு அடிக்கிறீங்களோ அது வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் உங்களுக்கு காட்டும். 75 ரூபாய் 31 காசு. ஓகேங்களா? அது மாதிரி எவ்வளவு பேசா இருந்தாலும் காட்டும். 88 ரூபாய் 47 அப்படி போடுறேன். 88 அண்ட் பைசா 47 ஒன்லி. 88 ரூபாய் 47 பைசா மட்டும். அது மாதிரி எவ்வளோ 1 கோடி வரைக்கும் வரும். 1 கோடிலாம் யாருக்கும் அந்த இது இருக்க போறது இல்ல. 88,888 ஒன்லி. 88,888 ரூபாய் எவ்வளவு வேணுமோ அது வரும். இது என்னத்துக்குன்னா இப்ப வந்து நம்ம இங்க டோல்ல வந்து நம்ம இங்க இதை போட்டவனே இது கீழே எழுதுவோம் இல்லையா, 2 பக்கமா பிரிச்சு இந்த பக்கம் வந்து நம்ம தாலுக்கு ஒசூர் செக் பண்ணவனே அதுல அங்க இருக்கிற கிளார்க் வந்து ரெட்ல எழுதுவாரு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஜமாபந்தி ஆபீசரனுடைய ஜமாபந்தி மேனேஜர் வந்து செக் பண்றதுக்காக ஜமாபந்தி கிளாக் வந்து இந்த பக்கம் ரெட்ல எழுதுவாங்க இந்த காசு. இது வந்து நம்ம இப்பெல்லாம் பிரிண்ட்ல எடுத்ததுனால இதை ஈஸியா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு சில எங்க மாவட்டம்லாம் எங்க வட்டத்துலாம் இங்கிலீஷ்லயே தான் எழுதுவாங்க ரெட்ல. தமிழ்ல வேணா தமிழ். இது ரெண்டுத்துக்கும் இங்க இருக்கு ஸ்பெல் நம்பரு. இதை நீங்க இங்க வர காசை எடுத்து காப்பி பண்ணி இங்க போட்டீங்கன்னா அது வரும். அதை எடுத்து இங்க வச்சீங்கன்னா நீங்க கலர் பிரிண்ட் இருக்கிறவங்க இது கலர்ல மாத்தி எந்தெந்த இதெல்லாம் கலர்ல வேணுமோ அதை மாத்தி கலர் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படியே பிரிண்ட் எடுத்து ஒன்லி சைன் ஒன்லி. இப்பெல்லாம் நிறைய வந்து நம்ம என்ன சைன் ஒன்லி தான் பண்றோம். அது மாதிரி பண்ணிக்கலாம். இதுல எதனா இன்னும் சந்தேகம் எதனா கமெண்ட்ல சொல்லுங்க. இம்ப்ரூவ் இன்னும் நல்லா பண்றோன்ற இம்ப்ரூவ்மெண்ட் வேற எதெல்லாம் பண்ணலான்றத கமெண்ட்லயும் சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.